தேசப்பிதாவை போல் வழக்கறிஞராய் தன் வாழ்க்கையை தொடங்கி தேசத்திற்காக அவரை போல் பாடுபடுபவர். கல்விக்கு கண் திறந்த காமராஜர் கண்டெடுத்த நல்மணி இவர். அதனால்தான் இவர் பேச்சு ஒவ்வொன்றும் நமக்கெல்லாம் நெல்மணி, அத்தனையும் பொன்மணி. காந்தியையும் காமராஜரையும் தன் இமையாக கொண்டதால் தான் இவர் இதயத்தில் காந்தியையும் செயல்திறனில் காமராஜரையும் பின்பற்றுபவர். பொது வாழ்வில் அகிம்சையை தன் ஆயுதமாக கொண்டதால் பல இம்சைக்கு ஆளானவர். இருப்பினும் எத்தகைய இடைஞ்சல்களுக்கும் இசைந்து கொடுக்காத தன்மானவாதி இவர். நீட்டோலை பார்த்ததனாலே இவ்வுலகத்தின் நித்திரையை கலைத்தார் பாரதி. இவரோ தன் பேச்சாலே உலகத்தை பாலித்திடச் செய்பவர். எழுத்து வேள்வியில் தன்னை நித்தம் தியாகம் செய்யும் படைப்பாளி மட்டுமல்ல இவர், பாட்டாளிகளுக்காக பாரதாசனை போல் முழங்குபவர். ஊருக்கெல்லாம் நல்லது சொல்லும் உங்கள் உள்ளத்தின் கதவை எங்களுக்காக இன்று ஒருமுறை திறந்திடுங்கள். ஏனென்றால் கம்பன் காட்டிய இந்திரஜித்தனை விட நீங்கள் காட்டிய இந்திரஜித்தன் அல்லவா எங்களிடம் பல மாயாஜாலங்களை செய்கிறான். அன்பில் சிறந்த தவமில்லை என்று யாவரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வழிகாட்டியவரே, உங்கள் அடிமடத்தின் சுவடுகள் எங்கள் இதய கல்வெட்டில் சுவடுகளாய் உள்ளன. அரசியல் களத்திலும் இலக்கிய தளத்திலும் தனக்கென தனிப்பாதை கொண்டவரே, சமரசங்களுக்கு இடம் தராத காந்தியவாதியே, பேச்சும் எழுத்தும் சமூக நலம் சார்ந்ததாய் இருக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாய் இருப்பவரே, உங்கள் பேச்சோ நயாகரா நீர்வீழ்ச்சி, உங்கள் எழுத்தோ குற்றால அருவி. எங்கள் தாகம் தீர்க்க வந்த தமிழருவியே வருக, உன் கனவு மெய்ப்பட வருக, வந்து உன் வளமான சிறப்புரையை தருக. செல்வந்தர் கலை அறிவியல் கல்லூரியின் தலைவராகவும் மிகச்சிறந்த தொழில் அதிபராகவும் எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த பண்பாளராகவும் விளங்குகின்ற மரியாதைக்குரிய K.S. நடராஜன் அவர்கள், தாளாளர் போற்றுதலுக்குரிய R. ராஜசேகரன் அவர்கள், வாழ்த்துறை வழங்கிய கணினித்துறை தலைவர் S. நிவாஸ் அவர்கள், தமிழ்துறை தலைவர் K. சீனிவாசன் அவர்கள், மிகச்சிறந்த முறையில் 2 செய்திகளை உங்களிடம் செறிவாக சேர்த்த நான் எவற்றையெல்லாம் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவற்றை மிகச்சரியாக கொண்டு சேர்த்த நம்முடைய முதல்வர் K.S. ஆறுமுகம் அவர்களே, மிக உயர்ந்த தமிழ் நடையில் அற்புதமாக தன்னுடைய உரையினை நிகழ்த்தி மேடையில் வைத்திருக்கின்ற டீன் பேராசிரியர் பாலநந்தபாணி அவர்களே, தமிழ் பேரவை துணைத் தலைவர் செல்வி ஜெனிஃபர் ஆஷா அவர்களே, குழுவியிருக்கின்ற மாணவ மாணவியரே, பேராசிரியர் பெருமக்களே, 4 சுவர்களுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க என் பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உரையினை தொடங்குவதற்கு முன்பு ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் கால் கழுக்க நின்று அவர்களை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நிர்பந்தத்தினாலே தான் மாணவர்கள் என்னுடைய பேச்சை கேட்பார்கள் என்றால் அது பேச்சுக்கு இழைக்கப்படுகிற அதிகபட்ச அவமானம். எனவே அவர்கள் நிச்சயமாக கருத்தூண்டு என்னுடைய உரையில் அவர்கள் தங்களை கருத்துக் கொள்வார்கள். நீங்கள் அன்பு கூர்ந்த நாற்காலிகளில் அமர்ந்தால் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். நண்பர்களே, எந்த ஒன்றுமே நிர்பந்தத்தின் மூலமாக வந்து சேர்ந்தால் அது நிலைத்து நிற்க. மரியாதை என்பது கூட மழையை போல் குளிர தானாக பொழிய வேண்டுமே தவிர அதை யாரும் எதிர்பார்த்து பெற்றால் அதற்கு பெயர் மரியாதையே ஆக. எனவே உங்களை போன்ற பிள்ளைகள் மிகச்சிறந்த கருத்துக்களை யாராவது வழங்கினால் ஆர்வத்துடன் அதை செவிமொழிக்கவும், அதனால் ஒரு சிறந்த வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளவும் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நான் ஒவ்வொரு கல்லூரியிலும் பார்க்கிறேன்.
இந்த கல்லூரிக்குள் வந்த பொழுது நூலகத்திற்குள்ளே என்னை அழைத்து சென்றார்கள். தமிழ் சோலை என்று தனியாகவே ஒரு பிரிவு இருப்பதை கண்டு நெஞ்சம் நிகழ்ந்தேன். இங்கே இந்த கல்லூரியை நடத்துபவர்கள் வெறும் வணிகர்களாக, வியாபாரிகளாக, லாப நோக்கம் கருதி இதை நடத்தாமல் இதை கலைமகள் வாழும் உண்மையான இருப்பிடமாக மாற்றுவதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்த 20 நிமிடங்களிலேயே நான் அறிந்து உண்மையில் மகிழ்ந்தேன். நீங்கள் எவ்வளவு அற்புதமாக அமர்ந்திருக்கிறீர்கள். ஊசி விழுந்தால் கூட ஓசையிடக்கூடிய அளவுக்கு மௌனம் காத்து பேச்சினை கேட்க இருக்கின்ற இந்த ஒன்றே நீங்கள் எவ்வளவு ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்பதை எனக்கு இயேசு பிறப்பதற்கு முன்பே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகம் கண்டெடுத்த ஆதி சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ் ஒன்று சொன்னார். மிகவும் ஆழ்ந்த அர்த்தம் உள்ள வாசகம். நாலேஜ் இஸ் வர்ச்சி என்றார். நாலேஜ் இஸ் வர்ச்சி. தமிழில் அதற்கு எப்படி பொருள் சொல்லலாம்? நல் அறிவே நல் ஒழுக்கம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய கல்விக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று அறிவு, இன்னொன்று ஒழுக்கம். ஒழுக்கமில்லாத அறிவினால் ஒரு பயனும் கிடையாது. அறிவற்று வெறும் ஒழுக்கத்தோடு நடப்பதனால் சமூகத்தில் எந்த பாதிப்பையும் கொண்டு சேர்த்து வருவது முடியாது. எனவே ஒரு மலருக்கு எப்படி மனம் அவசியப்படுகிறதோ அது போன்றுதான் அறிவுக்கு ஒழுக்கம் ஆடையாக வாசமாகிறது. எனவே ஆடையற்று ஒரு மனிதன் நிற்பது எவ்வளவு அவமானத்திற்கு உரியதோ அப்படித்தான் ஒழுக்கமற்ற அறிவாளியாக சமுதாய ரீதியில் நடைபெறுவது மிகுந்த அவமானத்திற்கும் அருவருப்புக்கும் உரியது. எனவே கல்வி என்பது வெறும் அறிவை தருவதல்ல, பண்பாட்டு பயிரை நம் நெஞ்ச நிலத்தில் வளர்ப்பதற்காகத்தான் கல்வி என்கின்ற நீரை நாம் பாய்ச்சுகிறோம். நம்முடைய பாரம்பரிய பெருமைகள் நமக்கு முக்கியம். நம் மூதாதையர்கள் வளர்த்தெடுத்து கொடுத்த வாழ்வியல் விழுமங்கள் நமக்கு முக்கியம். இந்த வாழ்வியல் விழுமங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தாய்மொழியை நாம் திருப்பி பார்க்கவே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்பொழுது மாணவர் பேரவையும் தமிழ் பேரவையும் இணைத்து இந்த தொடக்க விழாவை நடத்துகிறது. துவக்க விழா என்று நீங்கள் போராடுங்கள். தொடக்க விழா என்பதுதான் சரியான தமிழ். துவக்கம் என்பதல்ல. இப்பொழுது நீங்கள் தொடக்க விழா நடத்துகிறீர்கள். மாணவர் பேரவைக்கு சொல்வதற்கும் சில இருக்கின்றன, தமிழ் பேரவைக்கு சொல்வதற்கும் சில இருக்கின்றன. இரண்டையும் இணைத்து உங்கள் சிந்தனைக்கு வைப்பதற்காக நான் இங்கே இருக்கிறேன். ஒரு திரைப்படத்தை நீங்கள் 2.5 மணி நேரம் பார்க்கிறீர்கள். அதனால் என்ன பாதிப்பு வருகிறது என்று கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு பேசுபவன் பேச்சை கேட்பதற்கும் திரைப்படத்தை சென்று பார்ப்பதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இப்பொழுது நான் பேசுகிறேன், பகல் நேரத்தில் நான் பேசுகிறேன். இயற்கையாகவே இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் என்னுடைய முகத்தை உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும். ஆனாலும் கூட கூடுதலாக வெளிச்சத்தை வழங்குவதற்கு விளக்குகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். என்னை நீங்கள் அத்துணை பேரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக. நான் பேரழகன் என்பதற்காக அல்ல. இந்த பேரழகை பார்க்காமல் போனால் எப்படி என்று கருதி அனைவரும் இந்த பேரழகில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு இந்த விளக்குகள் இல்லை. நான் வழங்கக்கூடிய வார்த்தைகளை செவிமடுக்கிற பொழுதே இந்த வார்த்தைகளை வழங்கக்கூடியவன் யார், என்னென்ன மெய்ப்பாடுகளோடு இவன் தன்னுடைய வார்த்தைகளை வழங்குகிறான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த விளக்குகள். காரணம், இருதயத்தில் மண்டி கிடக்கக்கூடிய அறியாமை இருட்டை அகற்றுவதற்கு சிந்தனை என்கின்ற வெளிச்ச விளக்கை கொண்டு வந்து நிறுத்துபவன் ஒரு சொல்லாளனாக இருப்பதனால் எந்த சொல்லாளன் மேடை போட்டு பேசினாலும் அங்கே விளக்கு இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் நீங்கள்
நீங்கள் உலகத்தின் எந்த திரைப்பட கொட்டகைக்கு உள்ளே சென்றால் படம் தொடங்குவதற்கு முன்பு வெளிச்சம் விளக்குகள் எரியும். நீங்கள் போய் இருக்கைகளில் அமர்கிற வரை விளக்குகள் எரியும். படம் தொடங்குகிற நேரத்தில் ஒரு மணி ஒலிக்கே, அந்த மணி ஓசை வந்த அடுத்த கணமே எல்லா விளக்குகளும் அணைக்கப்படும். இருள் சூழ்ந்த நிலையிலே நான் திரை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும். அதற்கு பிறகு படம் போடுகிறார். என்ன அதன் மூலம் சொல்கிறான் தெரியுமா? வெளிச்சத்தில் இருந்தவர்களே வாருங்கள், உங்கள் வாழ்வை இருட்டாக்குவதற்காகத்தான் இப்பொழுது நாங்கள் முதலிலேயே அவர் தெளிவாக சொல்லிவிடுகிறார். உங்கள் வாழ்வை இருட்டாக்குவதுதான் எங்கள் வேலை, அதைத்தான் தேடி செல்லும். நண்பர்களே, வெளிச்சத்தில் நாம் நம்முடைய வாழ்வை வைத்துக் கொள்ளவில்லை. நான் முதலில் உங்களுக்கு சொல்வது, நம்முடைய தாய் என்ற அளவுக்கு நம்முடைய போற்றுதலுக்கு உரியவளும், அப்படித்தான் நம் நாவில் நடந்து நம் தாய் மொழி போற்றுதலுக்கு உரியது. கொஞ்சம் யோசியுங்கள். இன்றைய தமிழ் சமூகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? தமிழ் படிப்பது அவமானம் என்று கருதுகிறார், தமிழ் பேசுவது அவமானம் என்று கருதுகிறார், போக போக தமிழனாக இருப்பதே அவமானம் என்று கருதக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார். இது எங்கே போய் முடியும் என்று கேட்கிறேன். உலகத்தில் 6000 மொழிகள் பேசப்படுவதாக மொழியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மொழி செத்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு மொழி செத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மொழி எப்பொழுது வாழும்? பயன்படுத்தினால்தான் வாழும். எவ்வளவு இலக்கிய செழுமை இருந்தாலும், எவ்வளவு சிறப்புகள் கொண்ட மொழியாக விளங்கினாலும், மக்கள் நாவில் நடக்கக்கூடிய சூழல் அற்றுப்போனால் மொழி செத்து போகும். 6000 மொழிகள். இந்த 6000 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் உலகத்தின் உயர்தனி செம்மொழிகள் என்கின்ற பெருமைக்கு உரியவையாக மொழியியல் ஆய்வாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த 6 மொழிகளை செஞ்சீங்கள்: லத்தீன், கிரேக்கம், சீனம், ஹீப்ரு, தமிழ், சமஸ்கிருதம். 6 மொழிகள். 6 மொழிகள் தான் 6000 மொழிகளிலேயே உயர்தனி செம்மொழிகள். இந்த 6 மொழிகளில் கொஞ்சம் பெருமிதத்தோடு சிந்தியுங்கள். எந்த நாட்டிலும் ஐநா சபையில் 196 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. 196 நாடுகளில் எந்த நாட்டிலும் ஒரு நாட்டில் 2 மொழிகள் உயர்தனி செம்மொழிகளாக உத்தரவில்லை. அந்த பெருமையை பெற்ற ஒரே நாடு இந்த உலகத்தில் இந்தியாவில். இந்தியாவின் வடபுலத்தில் சமஸ்கிருதம், இந்தியாவின் தென்புலத்தில் தமிழ். 6 மொழிகளில் 2 மொழிகள் இந்த மண்ணை சார்ந்தது. ஒரு உயர்தனி செம்மொழியாக இருப்பதற்கான அடிப்படை தகுதி தொன்மை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டிருக்க வேண்டும். தொடர்ந்து வழக்கில் இருக்கிறது. இப்படி பல தரவுகளை வைத்து உயர்தனி செம்மொழிகளை தேர்ந்தெடுத்தார்கள் 2 மொழிகள். இப்பொழுது மாணவர்களாகிய என் எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய உங்களிடம் நான் கேட்க விரும்புவது ஒன்றுதான். மாணவர் என்றாலே ஒரு பெயர், இருவரையும் தான் மாணவியரை சொல்லவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். மாணவர் என்பது இருவரையும் குறிக்கிற ஒரு பெயர். எனவே மாணவர்களாகிய உங்களிடம் நான் சொல்கிறேன், இந்த மொழி என்ன ஆகும்? 6 மொழிகள் உயர்தனி செம்மொழிகள் என்று சொன்னேன். லத்தீன் இன்றைக்கு செத்து போன மொழி. It is a dead language. லத்தீன் மொழி இன்று வழக்கத்தில் இல்லை. ஆனால் அந்த லத்தீன் மொழி எந்த அளவுக்கு பெருமை பெற்று விளங்கியது தெரியுமா? 6000 மைலுக்கு அப்பாலே இருக்கிற ஆங்கிலத்தை உள்நாட்டில் பேசுவதுதான் என் அறிவின் அடையாளம் என்ற தவறான கற்பிதத்தோடு இருக்கக்கூடிய என் தமிழ் இளைஞருக்கு சொல்கிறேன். எந்த ஆங்கிலத்தை பேசுவது அறிவின் அடையாளம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த ஆங்கிலம் பிறந்த இங்கிலாந்து மண்ணில் கற்றறிவாளர்கள் அத்துணை பேரும் ஆங்கிலம் பேசினால் பெருமை இல்லை, லத்தீன் மொழியில் பேசினாலும் எழுதினாலும் தான் பெருமை என்றவர்கள் கருதினார்.
உயர்குடி மக்களினுடைய நாவில் நடமிடுகிற மொழியாக லத்தீன் இருந்தது. நான் இன்றைக்கும் மதித்து திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடிய சில புத்தகங்களில் ஒன்று பிரான்சிஸ் பேக்கன் எஸ்ஸேஸ். பிரான்சிஸ் பேக்கன் என்பவர் மிகச்சிறந்த பேரறிஞர். அவருடைய எழுத்துக்களை மாணவர்களாக நீங்கள் தேடி படிக்க வேண்டும். அந்த கட்டுரை தொகுப்பை தேடி படிக்க வேண்டும். ஆங்கில இலக்கிய உலகம் கண்டெடுத்த அற்புதமான அறிஞர். ஆனால் அவர் ஆங்கிலத்தில் எழுதவில்லை. ஆங்கிலத்தில் எழுதினால் மிக உயர்ந்த அறிவாளிக்குரிய அடையாளம் தனக்கு வந்து வாய்க்காது என்று கருதி லத்தீன் மொழியிலே தான் அவர் எழுதினார். எந்த லத்தீன் மொழியில் எழுதினால் உயர்வு என்று கருதினானோ, எந்த ஆங்கிலத்தில் எழுதினால் தாழ்வு என்று கருதினானோ, அந்த ஆங்கிலத்தில் எழுதுவதும் பேசுவதும் தான் உயர்வு என்று நாம் கருதுகிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் எழுதுவதனால் உயர்வு இல்லை என்று கருதி லத்தீன் அன்றைக்கு எழுதினார்களே, பேசினார்களே, அந்த லத்தீன் மொழி இன்றைக்கு செத்து இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை. 6 மொழிகளில் ஒன்று இன்றைக்கு வழக்கத்தில் இல்லை. இரண்டாவது கிரேக்க மொழி. உலகத்தில் மிகச்சிறந்த சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ந்தது கிரேக்கம் தான். கிரேக்கம் தான் உலகத்தில் மிக அற்புதமான சிந்தனைகளை உலகம் முழுவதும் கொண்டு வந்து சேர்ந்தது. அந்த கிரேக்க மொழி கற்று அதில் எழுதுவதும் பேசுவதும் தான் பெருமைக்குரியது என்று உலகமே ஒரு காலத்தில் நினைத்தது. ஓவருடைய இலியாவின் ஒடிசியை அந்த கிரேக்க மொழியில் படிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். உலகத்தின் மாபெரும் கவிஞனாக ஹோமர் போற்றப்பட்டார். துன்பியல் நாடகங்களுக்கு கிரேக்கம் தான் முதலில் வழிகாட்டியது. காப்பியங்களுக்கு கிரேக்கம் தான் முதலில் வழிகாட்டியது. சிந்தனைக்கு முதலில் கிரேக்கம் தான் கதவுகளை திறந்து வைத்தது. அந்த கிரேக்க மொழி கால நடையில் காணாத போனது, மறந்துவிடாதீர்கள். இன்றைக்கு செத்து போன கிரேக்க மொழிக்கு மீட்டுருவாக்கம் கொடுத்திருக்கிறார்கள். செத்து போன மொழியை சாகடித்து விடாமல் அதற்கு மீட்டுருவாக்கம் கொடுத்து கிரேக்கர்கள் மீண்டும் அந்த மொழிக்கு மறுபுயிர்ப்பை தந்திருக்கிறார்கள். இது 2வது மொழியின் நிலவரம். 3வது ஹீப்ரு மொழி, யூதர்களின் மொழி. உலகத்திலேயே அதிகமாக வஞ்சிக்கப்பட்ட, அதிகமாக அநீதிக்கு ஆளாக்கப்பட்ட, அதிகமான துயரங்களை அனுபவித்த இனங்கள் 2 ஒன்று யூத இனம், அன்று இன்று தமிழ். இந்த 2 இனங்கள் தான் உலகத்தில் அதிகமான துயரங்களை சந்தித்திருக்கின்றன. ஈழத்தமிழன் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களை இதற்கு முன்பு அனுபவித்தவர்கள் யூதர்கள். யூதர்கள் சொந்த மண்ணில் வாழ முடியவில்லை. தாங்கள் பிறந்த இடத்தில் வாழ முடியாத நிலையில் எப்படி இலங்கையினுடைய வடக்கிலும் கிழக்கிலும் தொன்மை தாயகமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த பழங்குடியினராக விளங்கிய தமிழர் தாங்கள் பிறந்த மண்ணில் வாழ முடியாமல் உலகம் முழுவதும் பெயர்ந்து சென்றார்கள். அப்படித்தான் முதலில் வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது டயஸ்போரா என்று அதை வரலாறு பேசும் சிதறி செல்லுங்கள். உலகம் முழுவதும் சிதறியவர்கள் யூதர்கள். அவர்களுக்கு ஒரு நாடு கிடையாது. உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றார்கள். அந்தந்த நாட்டில் வயிற்று பிழைப்புக்காக அந்தந்த மொழி பேசினார்கள். அவர்கள் 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு 1948 இஸ்ரேல் என்கிற ஒரு புதிய நாடு உருவாகின்றது. ஒன்று யோசிக்க வேண்டும் நீங்கள், நாடே இல்லாத யூதர்களுக்கு உலகமே முன்னின்று இஸ்ரேலை உருவாக்கி கொடுத்தது. சொந்த நாட்டிலேயே இருந்த தமிழர்கள் தங்களுடைய மண்ணை தாங்கள் பெறுவதற்கு முடியாமல் அந்த உலகம்தான் இன்றைக்கு தடைக்கல்லாக இருக்கிறது. உலகம் தடைக்கல்லாக இருப்பது என்பது எவ்வளவு உண்மையோ அதைவிட பெரிய உண்மை, உலகம் இந்த ஈழத் தமிழனுக்கு தனி ஈழம் கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய தடையாக இருப்பது நம்முடைய இந்தியா. இந்தியனாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவமானப்பட வேண்டிய செய்தி. இந்த இந்தியா தான் இன்றைக்கு உலகத்தில் தமிழ் ஈழம் என்கின்ற ஒன்று உற்பத்தி
இப்பொழுது நேற்றைக்கு முன்தினம் செய்தித்தாளை படிக்கிறேன். பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து ஐக்கிய நாடுகள் சபையில் கிடைக்க வேண்டும், அதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று வாழ்த்து செய்தி அனுப்புகிறார் மன்மோகன் சிங். இந்த தேசத்தின் பிரதமர் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்ணீர் விடுகிறார். ஆனால் இந்த தேசத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்தியர்களின் ஒரு பகுதியாக வாழக்கூடிய தமிழர், இவனுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர், அவர்களை லட்சக்கணக்கில் கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய இந்திய அரசுதான். ஈழம் கிடைக்காமல் தடுத்து நிறுத்துவது இந்திய அரசுதான். இது ஒரு பெரிய முரண். இவற்றையெல்லாம் என்று சிந்திக்கவே சரி. அந்த யூதர்களுக்கு இந்த இஸ்ரேல் கிடைத்தது. இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு உருவானது. இஸ்ரேலியர்கள் ஒன்றாக கூடினார்கள். ஒரு நாடு உருப்பெற்றிருக்கிறார். அந்த நாடு நடப்பதற்கு 3 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று நிர்வாகம், இன்னொன்று நீதி, அடுத்தது கல்வி. இப்பொழுது சிந்திக்கிறார்கள், நிர்வாகத்தை எந்த மொழியில் நடத்துவது, நீதித்துறையை எந்த மொழியில் இயக்குவது, கல்வியை எந்த மொழியில் தருவது யோசித்தார்கள். இவர்கள்